அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தமிழ் வழி அறிவியல் அதில் இயற்பியல் பிரிவில் அலகு 6 அணுக்கரு இயற்பியலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பாடத்தில் நம்ம அறிமுகம், கதிரியக்கம்னா என்ன, அப்படி இயற்கையான கதிரியக்கம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னாக்க செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம். செயற்கை கதிரியக்கம் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம். அதாவது இது நம்ம நாமளாக மேன்மேடுன்னு சொல்கிறது, மனிதனாக உருவாக்குறது. செயற்கையாக அல்லது தூண்டப்பட்ட முறையில் லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு தான் செயற்கை கதிரியக்கம்னு சொல்கிறோம். 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, செயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன, செயற்கை கதிரியக்கம் என்றால் என்ன அப்படின்னு 2 மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. சரிங்களா? அதாவது செயற்கையாக அல்லது தூண்டப்பட்ட முறையில் சில லேசான தனிமங்களை கதிரியக்க தனிமங்களாக மாற்றும் முறைக்கு செயற்கை கதிரியக்கம் என்று குறிப்பிடுகிறோம். சரிங்களா? அப்போ இதை நான் இது மனிதர்களால் தான் உருவாக்கப்படுது. மனிதர்களால் தான் இது உருவாக்கப்படுது இல்லைங்களா? அதனால தான் நம்ம இது செயற்கை கதிரியக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து 1934 இந்த மாதிரியான கதிரியக்கத்தினை ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட் ஆகியோர் கண்டுபிடிச்சாங்க. இப்போ போரான் அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்கள் உட்கருகளை ஆல்பா துகளை கொண்டு மோதும்போது அது தூண்டப்பட்டு செயற்கை கதிரியக்கத்தை வெளியிடுது. செயற்கை கதிரியக்கத்தை என்ன செய்யுது? வெளியிடுது. அப்போ இந்த கதிரியக்கத்தில் கண்ணுக்கு புலனாகாத கட்புலனாகாத கதிர்வீச்சுகளும் அடிப்படை துகள்களும் என்னாகும்? வெளியாகும். அடிப்படை துகளும் வெளியாகும். எப்பொழுது? ஆல்பா துகளை கொண்டு மோதும்போது எதில் மோதுது? போரான் அலுமினியம் போன்ற சில லேசான தனிமங்களின் உட்கருகளை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆல்பா துகளை கொண்டு மோத செய்யும் பொழுது இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் வெளியாகுது. அடிப்படை துகள்களாம் வெளியாகுது. கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவுக்கு உட்படும் உட்கரு தாய் உட்கரு என்றும் என்னென்னு சொல்கிறோம்? தாய் உட்கருன்னு சொல்கிறோம். சிதைவுக்கு பிறகு உருவாகும் உட்கரு சேய் உட்கரு. அதாவது கதிரியக்க சிதைவின் போது கதிரியக்க சிதைவிற்கு உட்படும் உட்கரு தாய் உட்கரு. இப்போ சிதைவிற்கு பிறகு உருவாகும் உட்கரு சேய் உட்கரு. ஏன்னா தாய் உட்கருனா என்ன, சேய் உட்கருனா என்னென்னு கேட்பாங்க. செயற்கை கதிரியக்கம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? செயற்கை கதிரியக்கத்தை பயன்படும் துகள்கள் எரிதுகள்கள் அல்லது எரிபொருள் என்றும், சிதைவிற்கு பிறகு உருவாகும் துகள்கள் விடுதுகள். சிதைவுக்கு பிறகு வெளியாகக்கூடிய துகளை விடுதுகள்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எரிதுகள்னா என்ன, விடுதுகள்னா என்னென்னு இப்போ தெரியுதுங்களா? இப்போ எரிதுகள் நிலையற்ற தாய் உட்கருவில் மோதும்போது தன்னிச்சையாக விடுதுகளை வெளியேற்றி சேய் உட்கருவாக மாறும். சேய் உட்கருவாக மாறும். சரிங்களா? இப்போ இதில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இயற்கை கதிரியக்கத்துக்கும் செயற்கை கதிரியக்கத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை தருக. இப்போ இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இயற்கை கதிரியக்கத்தில் என்ன? இது அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவு. செயற்கை கதிரியக்கத்தில் தூண்டப்பட்ட நிகழ்வு. அடுத்து இது ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள் உமிழப்படுது. இது செயற்கை கதிரியக்கத்தில் பெரும்பாலும் அடிப்படை துகளான நியூட்ரான், பாசிட்ரான் போன்ற துகள்கள் உமிழப்படுது. இதில் செயற்கை கதிரியக்கத்தில் இல்லைங்களா? அடுத்து தன்னிச்சையான நிகழ்வு. இயற்கை கதிரியக்கத்தில் தன்னிச்சையான நிகழ்வு தூண்டப்பட்ட நிகழ்வு. அடுத்து இது 83 விட அதிக அணுஎண் கொண்ட தனிமங்கள். இது 83 விட குறைவாக அணுஎண் கொண்ட தனிமங்கள். அடுத்தது இதனை கட்டுப்படுத்த முடியாது. இயற்கை கதிரியக்கத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் செயற்கை கதிரியக்கத்தை என்ன பண்ண முடியும்? கட்டுப்படுத்த முடியும் இல்லைங்களா? அடுத்தது பாருங்கள், எக்ஸ் மற்றும் ஒய் என்பது முறையே தாய் மற்றும் சேய். எக்ஸுங்கிறது தாய்ன்னு வச்சிங்களேன், ஒய்ங்கிறது சேய். சேய். அப்போ எக்ஸு தாய், ஒய் சேய் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க அணுக்கரு சிதைவை நம்ம என்னென்னு குறிப்பிடலாம் அப்படின்னாக்க எக்ஸ் மற்றும் ஒய், அதாவது ஏ மற்றும் பி என்பது எரிதுகள், ஏ மற்றும் பி என்பது எரிதுகள் மற்றும் விடுதுகள் குறிப்பிடப்படும். ஏங்கிறது எரிதுகள், பிங்கிறது விடுதுகள். இப்போ எடுத்துக்காட்டாக பெரிலியம். எடுத்துக்காட்டாக என்ன கொடுக்குறாங்க? பெரிலியத்தை கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக என்ன கொடுத்துருக்காங்க?
பெரிலியத்தை கொடுத்துருக்குறாங்க. பெரிலியத்தினுடைய அணியன் நிறையன் கொடுத்துருக்காங்க 4, அணியன் 4 நிறையன் 9 ப்ளஸ் 2H4 அதாவது ஹீலியம். அது 2 சேர்ந்து என்ன தருது 6 கார்பன், அதாவது 6 அணியன் நிறை கொண்ட கார்பன் மற்றும் நிறையன் 13 கார்பன் வருது. இப்போ கார்பன் 13 வந்து என்ன கிடைக்குது, கார்பன் 12ஆகவும் நியூட்ரான் வெளியாகுது, நியூட்ரான் வந்து வெளியாகுது. சரிங்களா? அப்போ இந்த அணுக்கரு வினையில் வந்து கார்பன் 13 என்பது நிலைப்புத்தன்மை பெற்றது, கதிரியக்கத்தன்மை கொண்டது. இவ்வினை பெரிலியம் 9 அதாவது ஆல்ஃபா மற்றும் நியூட்ரான் கார்பன் 12 என குறிப்பிடப்படுது. கார்பன் 12 என குறிப்பிடப்படுது. அதில் வந்து பெரிலியம் ப்ளஸ் ஹீலியம் இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது, கார்பன் கிடைக்குது. கார்பன் கிடச்சி நியூட்ரான் ஒன்று கிடைக்குது இல்லைங்களா? அடுத்து கதிரியக்கத்தினுடைய அலகு, கதிரியக்கத்தினுடைய அலகு கியூரி. இது கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு. கியூரிங்கிறது எதனுடைய அலகு, கதிரியக்கத்தினுடைய அலகு. இது வந்து 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. கியூரிங்கிறது கதிரியக்கத்தினுடைய அலகு. கதிரியக்கத்தினுடைய தொன்மையான அலகு எது, கியூரி. சரிங்களா? கியூரிங்கிறது தான் கதிரியக்கத்தினுடைய தொன்மையான அலகு. சரிங்களா? அப்போ ஒரு வினாடியில் வந்து அதாவது 3.7 × 10⁻10 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு கியூரின்னு சொல்கிறோம். ஒரு கியூரின்னு சொல்கிறோம். இது தோராயமாக நம்ம வந்து 1 கிராம் ரேடியம் 226 ஏற்படுத்தும் சிதைவுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து என்னென்னாக்க, அடுத்ததாக வந்து ஒரு கியூரி ஈக்குவல்ட்டு ஒரு வினாடி நேரத்தில் 3.7 × 10⁻10 சிதைவுகளை தரும். கதிரியக்க தனிமத்தின் அளவு ரூதர்போர்டு, கதிரியக்க தனிமத்தினுடைய அளவு ரூதர்போர்டு. இது கதிரியக்கத்தின் மற்றும் ஓர் அலகு அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரியக்கத்தினுடைய மற்றும் ஒரு அலகு என்ன, ஆர்டி ரூதர்போர்டு. இது கதிரியக்கத்தினுடைய மற்றும் ஒரு அலகு. அடுத்தது கதிரியக்க பொருளானது ஒரு வினாடியில் என்ன சொல்கிறாங்க, ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவினுடைய 10⁻6 சிதைவினுடைய அளவு 10⁻6 எனில் அது ஒரு ரூதர்போர்டு என்று வரையறுக்கப்படுகிறது. ரூதர்போர்டுனா என்னன்னு சொல்கிறாங்க, கதிரியக்க சிதைவு 10⁻6 எனில் அது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ஒரு ரூதர்போர்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஒரு ரூதர்போர்டு ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 சிதைவுகளை தரும் கதிரியக்க தனிமத்தின் அளவு எவ்வளவு, 10⁻6 இல்லைங்களா? அடுத்தது பெக்கோரல்னாக்க என்னென்னு சொல்கிறது, கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு பெக்கோரல் ஆகும். கதிரியக்கத்தினுடைய பன்னாட்டு அலகு தான் பெக்கோரல்னு சொல்கிறோம். இது ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் சிதைவின் அளவு ஒரு பெக்கோரல் என்று வரையறுக்கப்படுது. அடுத்தது வந்து ரான்சன்ங்கிறது என்னன்னாக்க காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றொரு அலகு. ஒரு ரான்சன் என்பது நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருளானது எவ்வளவு கூலும் மின்னோட்டம்னு சொல்கிறாங்க, 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னோட்டங்களை உருவாக்கும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அடுத்ததாக வந்து ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்கள். அந்த இது நம்ம இதெல்லாம் வந்து இந்த கதிரியக்க தனிமங்களை வந்து அதில் வந்து இதை மோத செய்யலாம் அந்த கதிர்களை கொண்டு. இப்போ கதிரியக்கத்திற்கு உட்படும் கதிரியக்க உட்கரு செறிவுமிகு அல்லது அபாயகரமான கதிர்களை உமிழ்கின்றன. வழக்கமாக அவை 3 கதிரியக்க துகள்களாக தரப்பட்டிருக்கு நமக்கு. 1 ஆல்ஃபா, 2வது பீட்டா, 3வது காமா. சரிங்களா? சரி, அடுத்ததாக வந்து என்னது, ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களுடைய பண்புகள். இது வந்து ஒரு 5 மார்க் கொஷனில் கேட்பாங்க. இது 3 கதிர்களுடைய பண்புகளும் ஒற்றுமைகளும் காணப்படுது. அதில் வந்து நமக்கு ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்களுடைய பண்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க, அட்டவணையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களுடைய பண்புகள் கொடுத்துருக்காங்களா, தன்மை என்ன, அதனுடைய மின்சுமைலாம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? தன்மை என்ன, 2 புரோட்டான்கள் மற்றும் 2 நியூட்ரான்கள் கொண்ட ஹீலியம் அணுவினுடைய உட்கரு. பீட்டாஸ் கதிர்களில் வந்து பார்த்தோம்னா இவை அனைத்து அணுக்களிலும் காணப்படும் அடிப்படை துகளான எலக்ட்ரான்கள்.
காமா கதிர்களில் பார்த்தோம்னா ஃபோட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள்னு சொல்கிறாங்க. ஃபோட்டான்கள் எனப்படும் மின்காந்த அலைகள். இதில் வந்து மின்காந்த அலைகள் இருக்குது. இதில் வந்து என்ன இருக்குது? மின்காந்த அலைகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இது அயனியாக்கம். இது மின்சுமை. மின்சுமை பார்த்தோன்னா இது நேர்மின் சுமை, அடுத்து எதிர்மின் சுமை, அடுத்தது வந்து காமா கதிர் வந்து மின்சுமை அற்றவைன்னு சொல்கிறாங்க. மின்சுமை அற்றவை. அயனியாக்கும் ஆற்றல் பார்த்தோம்னாக்க ஆல்பா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட 100 மடங்கு, காமா கதிர்களை விட 10,000 மடங்கு. அயனியாக்கும் ஆற்றல் மிகவும் குறைவு. இதில் பீட்டா கதிர்களில் இதில் ஒப்பீட்டு அளவில் மிகவும் குறைந்த அயனியாக்கம் பெற்றவை. அடுத்தது வந்து ஊடுருவும் திறன். அடுத்தது வந்து ஊடுருவும் திறன். இது மிக குறைந்த அளவு ஊடுருவும் திறன் கொண்டது. அது ஆல்ஃபா கதிர்களை விட அதிக ஊடுருவும் திறன் கொண்டவை. காமா கதிர் வந்து பீட்டா கதிர்களை விட மிக அதிகமாக ஊடுருவும் திறன் கொண்டவை. சரிங்களா? அடுத்ததாக வந்து மின் மற்றும் காந்தப்புலங்களால் ஏற்படும் விளைவு பார்த்தோம் அப்படின்னாக்க மின் மற்றும் காந்தப்புலங்களால் இது வந்து விளக்கமடையும். இது வந்து பீட்டா கதிர் வந்து மின் மற்றும் காந்தப்புலங்களால் விளக்கமடையும். ஆனால் இது வந்து விளக்கமடையாது. எது? காமா கதிர். திசைவேகம் பார்த்தோம்னா ஒளியின் திசைவேகத்தில் வந்து இது எவ்வளவு? ஒளியின் திசைவேகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 1/10 முதல் 1/20 மடங்கு இருக்கும். இது வந்து 9/10 மடங்கு பீட்டா கதிர் ஒளியின் திசைவேகத்தில் செல்லும். காமா கதிர் வந்து ஒளியினுடைய திசைவேகத்தில் செல்லும். ஒளியினுடைய திசைவேகம் தான். சரிங்களா? இது வந்து 9/10 இல்லைங்களா? அடுத்ததாக வந்து என்னென்னாக்கா கதிரியக்க இடப்பெயர்வு விதி. கதிரியக்க இடப்பெயர்வு விதினா என்னன்னாக்கா ஆல்ஃபா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதனை கதிரியக்க இடம்பெயர்வு விதியின் மூலம் 1913 யார் சொல்கிறது? சாடி. யாருங்க சொல்கிறது? சாடி மற்றும் பஜன் வந்து விளக்குனாங்க. எதை விளக்குனாங்க? கதிரியக்க இடம்பெயர்வு விதியின் மூலம் விளக்குறாங்க. எதை? ஆல்ஃபா மற்றும் பீட்டா சிதைவின் போது சேய் உட்கரு உருவாகும் என்பதனை. சேய் உட்கரு கதிரியக்க தனிமம் ஒன்று ஆல்ஃபா துகளை உமிழும்போது அது நிறை எண்ணில் 4ம் அணு எண்ணில் 2ம். நிறை எண்ணில் எவ்வளவு? 4. அணு எண்ணில் எவ்வளவு? 2. இல்லைங்களா? 2 என்ற அளவில் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வந்து கதிரியக்க தனிமம் ஒன்று பீட்டா துகளை உமிழும்போது அது நிறை எண்ணில் மாறாமல் இருக்கும். நிறை எண் வந்து மாறாது. அணு எண்ணில் 1 அதிகரிக்கும். அணு எண்ணில் வந்து 1 அதிகரித்து காணப்படும். அதிகரித்து புதிய சேய் உட்கரு உருவாகும். இல்லைங்களா? அடுத்ததாக வந்து புதிய சேய் உட்கரு உருவாகுது இல்லையா? அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா சிதைவு. அடுத்தது வந்து ஆல்ஃபா சிதைவு. அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கரு, நிலையில்லாத தாய் உட்கரு இருக்கு இல்லையா? அது ஆல்ஃபா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுடைய சேய் உட்கருவாக மாறுவது ஆல்ஃபா சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. ஆல்ஃபா சிதைவுனா என்ன சொல்கிறாங்க? அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானதா எதை உமிழுது? ஆல்ஃபா துகளை உமிழ்கிறது. ஆல்ஃபா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுவதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆல்ஃபா சிதைவுன்னு சொல்கிறோம். ஆல்ஃபா சிதைவு. எடுத்துக்காட்டு வந்து யுரேனியம் 238 சிதைவடைந்து ஆல்ஃபா துகளை உமிழ்ந்து என்ன உருவாகுது? தோரியம் 234 மாறுகிறது. தோரியம் 234 மாறுகிறது. இல்லைங்களா? இப்போ 92 யுரேனியம் 238 92 யுரேனியம் 238 இருக்குது. இல்லைங்களா? அப்போ இந்த இது 92 யுரேனியம் 238 92 என்னாச்சு? தோரியத்தில் 90 வந்துச்சு, 2 வந்து ஹீலியத்துக்கு போயிட்டுது. அந்த 238 என்னாச்சு? நிறையன் தோரியத்துக்கு வந்து நிறையன் 234 ஆச்சு, ஹீலியத்துக்கு நிறையன் வந்து 4 ஆயிடுச்சு. நிறையன் சரியாக போச்சுங்களா? பேலன்ஸ் பண்ணிட்டாங்களா? அதுதாங்க ஒரு தாய் உட்கருவான ஆல்ஃபா உட்கருவானது ஆல்ஃபா சிதைவடைந்து அது நிறை எண்ணில் 4ம் அணு எண்ணில் எத்தனை? அது 2. நிறை எண்ணில் வந்து எத்தனை? 4. நிறை எண்ணில் 4ம் அணு எண்ணில் 2ம் குறைந்து புதிய சேய் உட்கரு உருவாகும் என்பதனை தான் அந்த படம் வந்து விளக்குது. ஆல்ஃபா சிதைவுங்கிறது. இல்லைங்களா? அடுத்ததாக பாருங்கள். இது அந்த படம் தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? 92 4 90. இப்போ 92 என்னாச்சு? 90 அணியன் தோரியத்தினுடைய அணியன் 90ஆகவும்
இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, தோரியத்தினுடைய இப்போ 92 யுரேனியத்தினுடைய பொதுவாக மொத்தத்துக்கு 92 அணு எண், 238 நிறை எண். இந்த 92 என்னாச்சு, தோரியத்தில் 90 போயிடுச்சு, ஹீலியத்தில் 2 வந்துச்சு, ஹீலியத்தில் 2 வந்துச்சு இல்லைங்களா, 92 வந்துச்சுங்களா. தோரியத்தில் நிறை எண் வந்து இங்கே பார்த்தோம்னா 234 ப்ளஸ் இங்கே ஒரு 4, இங்கே 4 இருக்குங்களா. அப்போ 234 நாளும் 238 இல்லைங்களா. இப்போ சரியாக புரியுதுங்களா. அடுத்ததாக வந்து பீட்டா சிதைவு. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் இல்லைங்களா. அடுத்து பீட்டா சிதைவுங்கிறது என்ன, அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது பீட்டா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுவது. என்ன ஆகுது, அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கரு. அப்போ ஆல்ஃபா சிதைவுன்னா ஆல்ஃபா துகளை உமிழும், ஆல்ஃபானாக்கா ஆல்ஃபா துகளை உமிழும், ஆல்ஃபா சிதைவுனாக்கா ஆல்ஃபா துகளை உமிழ செய்யும். பீட்டா சிதைவுனா பீட்டா துகள்களை உமிழ செய்யும். இங்கே வந்து பீட்டா துகளை உமிழ செய்யுது இல்லைங்களா. அதே ஆல்ஃபா சிதைவுனா ஆல்ஃபா துகளை உமிழ செய்யும். அது நிலையற்ற தாய் உட்கருவானது தான் பீட்டா துகளை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மை உள்ள சேய் உட்கருவாக மாறுவதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நிலைப்புத்தன்மை உள்ள சேய் உட்கருவாக மாறுவது தான் நம்ம பீட்டா சிதைவுன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு வந்து இது பாஸ்பரஸ் 1532 கிவ்ஸ் சல்ஃபர் 1632 ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை இது உருவாகுது. பீட்டா சிதைவின் போது நிறை எண்ணில் வந்து எவ்வித மாறுபாடும் இல்லை, அணு எண்ணில் மட்டும் 1 அதிகரிக்கிறது, பீட்டா சிதைவில் இல்லைங்களா. அணு எண்ணில் மட்டும்தானே 1 அதிகரிக்கிறது, இல்லைங்களா. அப்போ குறிப்பு அணுக்கரு வினையின் தோன்றக்கூடிய புதிய தனிமத்தின் உட்கருவானது நிறை எண் அல்லாமல் அணு எண்ணால் அறியப்படுது. எதனால் அறியப்படுது, அணு எண்ணால் அறியப்படுகிறது. எதனால் அறியப்படுகிறது, அணு எண்ணால் அறியப்படுகிறது, தெரிந்து கொள்ளப்படுகிறது இல்லைங்களா. அதே போல் தாங்க அடுத்தது காமா சிதைவு என்பது உட்கருவின் ஆற்றல் மட்டம் மட்டுமே மாற்றமடையும். உட்கருவினுடைய ஆற்றல் மட்டம் மட்டும்தான் மாற்றமடையும். அப்போ அதனுடைய அணு எண் நிறை எண்ணில் மாற்றம் எதுவும் இருக்காது. அணு எண் நிறை எண்ணில் வந்து மாற்றம் எதுவும் இருக்காது. இதில் காமா சிதைவில் சரிங்களா. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் அணுக்கரு பிளவு பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.